நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். குருவே, குருவே, சொல்லுங்க. மன்னிச்சிடுங்க மகாராஜா. உங்க ராஜசபையில இருக்கிற எல்லா சபை மக்களும் ஏதாவது ஒரு தருணத்துல பொய் சொல்லிருக்காங்கன்றத நிரூபிக்கிறதுக்காகத்தான் நான் இப்படி பண்ண வேண்டியதாயிடுச்சு மகாராஜா. அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, அற்புதம். கொஞ்சம் பொறுங்க பண்டித ராமகிருஷ்ணரை, கொஞ்சம் பொறுங்க. தயவு செஞ்சு என்னோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க. நீங்க இப்போ எனக்கு பிரசாதம் கொடுத்தீங்க, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தீங்க. ஆனா மகாராஜாவுக்கும் ராஜதூதருக்கும் மட்டும் கொடுக்கவே இல்லை. ராஜதூதருக்கு நீங்க பிரசாதம் தராததை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவர் இந்த சபையை சேர்ந்தவர் இல்ல. ஆனா நீங்க மகாராஜாவுக்கு மட்டும் ஏன் பிரசாதம் கொடுக்கல? குருவே, நீங்க எந்த மாதிரியான கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்க? ராமகிருஷ்ணா, நீங்க நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில சொல்லுங்க. அப்படின்னா விஜயநகர ராஜ்யத்துல உண்மையை மட்டுமே பேசுற நபர் யாருமே இல்லையா? இருக்காங்க மகாராஜா. ஏன் இல்ல? நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க பண்டித ராமகிருஷ்ணரே? அன்னைக்கு தான் நீங்க சொன்னீங்க இந்த உலகத்துல உண்மை பேசாத ஆளுன்னு ஒருத்தர் இல்லவே இல்லை, கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம்னு சொன்னீங்க. ஆனா இப்ப என்னடானா அப்படிப்பட்ட நபர் விஜயநகரத்தில் இருக்காங்கங்கிறீங்க. ஆமா குருவே, இருக்காங்க குருவே. அதுவும் 1000 கணக்குல இருக்காங்க. ஆனா இதுல வித்தியாசம் என்னன்னா அவங்க இன்னும் நபரா ஆகல. 1000 கணக்குலயா இருக்காங்க? என்ன இது பண்டித ராமகிருஷ்ணரே? நீங்க சொல்ல வர்றதோட முழு அர்த்தம் என்ன? நான் சொல்ல வரதுக்கான அர்த்தம் என்னன்னா குருவே, இப்ப அவங்க சிறுவர்களா இருக்காங்க. 1 இருந்து 2 வயசுக்குள்ள இருக்கிற பச்சை குழந்தைங்க. ஏன்னா அவங்களாம் இன்னும் பேச ஆரம்பிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களால பொய் சொல்ல முடியும் மகாராஜா? அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, அற்புதம். அப்படின்னா இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ராஜதூதர் அவர்களே, உங்களுக்கு 1 2 இல்ல, இப்போ எண்ணற்ற தங்க பாத்திரங்களை விஜயநகரத்துல நீங்க விட்டுட்டு போகணும். நீங்க பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. மிதிலா அரசர் 2 பாத்திரங்களை மட்டும்தான் அனுப்பி வச்சிருக்காருன்னு தெரியும். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க கொண்டு வந்திருக்க இந்த பாத்திரத்தை, அதாவது இந்த தங்க பாத்திரத்தை நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மகன் பாஸ்கரனுக்கு வழங்க விரும்புறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர். ஆஹா, இன்னைக்கு நம்ம பாஸ்கருக்கு அன்பளிப்பு வந்திருக்கு. அதுவும் எங்க இருந்து? மிதிலா ராஜ்யத்துல இருந்து. அதுவும் சுத்தமான தங்கத்தால் ஆனது. இந்த காரணத்தினாலதான் என் தலையில எண்ணெயை தடவிட்டு இருக்கீங்க இல்லம்மா? அடே, யார் இது கதவு இப்படி வேகமா அடிக்கிறது?
இல்ல நீங்களும் வாங்கல. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நான் அவங்களுக்கு கத்து தர போற பாடத்தை அவங்க என்னைக்கு மறக்க மாட்டாங்க. வாங்க போலாம். போங்க. நான் பார்க்கவா? யாரும் இல்லையே. அம்மாவோட தடிய பார்த்து பயந்து ஓடிட்டாங்க. இதோ வந்துடுறேன். தங்க பாத்திரம் காணாம போயிடுச்சு. அம்மா, அம்மா, அந்த தங்க பாத்திரத்தை காணோம். என்னோட தங்க பாத்திரம். நம்மளோட பாத்திரத்தை யார் எடுத்துட்டு போனதுமா? யாராவது எடுத்துட்டு ஓடி இருப்பாங்களா? போய் பார்க்கலாம். அது தனிமணி தானே? நீ இப்பவே குரு கிட்ட போய் அந்த தனிமணிய பத்தி புகார் சொல்லு. சாரதா, நீ இப்படி நான் இல்ல, அம்மா சொல்றாங்க. நீங்க உடனே கிளம்பி தலைமை காவலர் வீட்டுக்கு போங்க. தனிமணிய பத்தி புகார் பண்ணுங்க. இந்த முறை அவங்க எல்லா வரம்பையும் மீறிட்டாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். சாரதா, பாரு, தனிமணி 2 பேரும் முட்டாள் தான். ஆனா திருடங்க இல்ல. தங்க பாத்திரத்தை வேற யாரும் திருடிட்டு போயிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. என்னோட தங்க பாத்திரம் திரும்ப வேணும். அம்மாவும் அதான் சொல்றாங்க, திரும்ப வேணும். ஆனா நான் சரி சரி சரி. ஏற்கனவே பிரச்சனை என்ன கம்மியாவா இருக்கு? இப்ப இந்த புது பிரச்சனை வேற வந்திருக்கு. கிரந்தத்தை மொழிபெயர்க்கிற வேலையை வேற பண்ணி ஆகணுமே. குரு வீட்டுக்கு போறதுதான் சரியா இருக்கும். இல்லனா இவங்க 2 பேரும் என் தலையை தின்னுகிட்டே இருப்பாங்க. எங்க போறீங்க? பாட்டி, அம்மா, அப்பா உங்களால தலைய பிச்சுக்கிட்டு வீடை விட்டு ஓட முயற்சி பண்றாரு. எங்க போக போறேன் சாரதா? தங்க பாத்திரத்தை தான் தேட போறேன். சரிதான், போங்க போங்க.
இந்த கிரந்தங்களோட மூட்டையை ஏன் கொண்டு போறீங்க? திருடனுக்கு சாஸ்திரங்களின் ஞானத்தை வழங்குவேன். அவன்கிட்ட திருடுறத விட்டுடுன்னு சொல்ல போறேன். ஏன்னா என்ன மாதிரி ஒரு அப்பாவின் ஆள்லாம் அதால கஷ்டப்படுறான்ல, அதனாலதான். சரி. என்ன? அட மொழிபெயர்த்த கிரந்தங்களை குரு கிட்ட சரி பார்க்கணும், அதனாலதான். நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியலையே. ஆனாலும் நம்புறேன். என்ன நம்பினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் அந்த தனிமணியை பத்தி கண்டிப்பா புகார் பண்ணுங்க. சரி சரி சரி. சொல்ல போனா சுவாமியோட ஆடை எப்பவும் தோஷம் அடையவே முடியாது. ஆனா இன்றைய முகூர்த்தத்தின்படி சுவாமியுடைய எல்லா ஆடைகளையும் ஒன்னா துவைச்சு போடுறதுக்கு ரொம்ப சிறந்த நாள். அதனாலதான் அவருடைய எல்லா ஆடைகளையும் ஒன்னா துவைச்சு போட்டுட்டேன். சுவாமிக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா அவரு எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. ஏ தனிமணி, 2 பேரும் எங்க போய் தொலைஞ்சீங்க? யாரோ கதவை தட்டாங்கடா, யாருன்னு போய் பாருங்க. யாரு யாரது? வீட்டு கதவை தட்டிட்டு ஓடுனது யாரு? யாருங்க? ஒருத்தரையும் காணோம். என்ன இது? ஆடைய கிழிச்சிட்டா? ஏய் போ ஓடி போ. நல்லத நம்ம சொன்னா உனக்கு தெரியாதுல்ல. இரு இரு, உனக்கு என்ன 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 பண்ற நீ? நான் ஒரு ஒரு அமைதியான மனுஷன். நான் சும்மா உன் கூட விளையாடத்தானே செஞ்சேன். இங்க பாரு, உனக்கு இந்த இடத்துல எவ்வளவு விளையாடணுமோ விளையாடிக்க, எவ்வளவு குட்டிக்காரணம் போடணுமோ போட்டுக்க. ஆனா உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த ஆடைகளை மட்டும் தொட்டுறாத. என்னோட வேட்டி வேட்டி. ஐயோ வானரம், நீங்க இங்க என் சுவாமியை தரிசிக்க வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய வணக்கங்களை ஏத்துக்கோங்க. அட வர்ணமாலா, அத போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கியே, அதுக்கு என்ன தெரியும்? வா சுவாமி, கொஞ்சம் நல்லா பாருங்க. நல்லா வானரத்தோட ரூபத்துல நம்ம வீட்டுக்கு கடவுளே வந்திருக்காரு. இன்னைக்கு நாம அவருக்கு படையல் போட்டு விருந்து வைக்கணும். என்னடா பண்றீங்க? அந்த குரங்கு வரட்டா? குருஜி, இப்பவே போய் வரட்டும். இல்லன்னா வருது. அம்மா எப்பா அஞ்சனேயா, எப்பா அந்த வேட்டியை மட்டும் ஒண்ணும் பண்ணிடாத. அது என்னோட பரம்பரை வேட்டியா? குருஜி, உண்மையிலே அந்த வேட்டி பழசுனா அந்த குரங்கு அதை கிழிச்சிட்டு போகட்டும். கிழிச்சதுக்கு அப்புறம் அது தானா இங்க இருந்து கிளம்பி. வாய மூடுங்கடா. யாராவது வேட்டியை முழுசா காப்பாத்துக்கல, யாராவது என் வேட்டியை காப்பாத்துக்கல. ஐயோ, ஓடு ஓடு. ஒண்ணு இல்ல, தப்பிச்சிருச்சு. அம்மா, காப்பாத்திட்டேன். மகாராஜா. சொல்லுங்க மகாராணி சின்னாதேவி. மகாராஜா, ஆஹா,
இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா மகாராஜா, இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். இங்க பாருங்க, இந்த கடிதம் வந்திருக்கு. எங்க அம்மா வீட்ல இருந்து யாரோ இன்னைக்கு இங்க வராங்களாம். என்ன? ஆ? ஏன்? அதாவது யார் வராங்க மகாராணி சின்னாதேவி? யார் வராங்க? எங்க ராஜ்யத்தோட பாதுகாப்பு அமைச்சர் சுவாமி சித்ராட்சர் அவர்கள். அவர் எங்க ராஜ்யத்துல இருந்து ஏதோ விலை உயர்ந்த பொருளை விஜயநகரத்துக்கு கொண்டு வராரு மகாராஜா. அற்புதம். அப்புறம் உங்களோட அப்பா அம்மா? அவங்க வரல மகாராஜா. அவங்களும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, நான் உங்களை வரவேற்க ஏற்பாடுகளை பண்றேன். நீங்க கவலைப்படாம இருங்க. சரி மகாராஜா, நல்லது. நானும் இத வந்துடுறேன். காணாம போச்சு. காய போட்ட ஒரு துணியும் காணுமே. வர்ணமாலா, வர்ணமாலா, வர்ணமாலா. என்னாச்சு சுவாமி? வர்ணமாலா. ஐயோ ஆண்டவா, இங்க இருந்து துணிங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு சுவாமி. இது எல்லாமே உங்களோட அற்புதம் தான். ஆமா சுவாமி. என்ன பேசுற வர்ணமாலா? நானே ஏன் அற்புதம் செஞ்சு என்னோட ஆடைகளை மறைய வைக்க போறேன்? ஏன்னா இப்ப உங்களுடைய மகிமை இன்னும் அதிகமாயிடுச்சு சுவாமி. இந்த சாதாரண ஆடைகளால உங்க உடல்ல இருந்து வெளியேற இந்த ஆற்றலை கட்டுப்படுத்தவே முடியல சுவாமி. அதுதான் உண்மை. அதனாலதான் நீங்களே உங்க எல்லா சக்தியையும் பயன்படுத்தி உங்க ஆடைகளை நீங்களே மறைய வச்சிட்டீங்க. எனக்கு புரிஞ்சிடுச்சு. இனிமே நீங்க வெறும் காவி உடைகளை மட்டும்தான் உடுத்த போறீங்க. ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், காவி ஆடைகளுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட சக்திகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்காம். உன்னை யாரு இப்படி எல்லா துணியும் ஒரே நாள்ல துவைக்க சொன்னது? சுவாமி, இன்றைய நாள் ரொம்ப சுபமான நாள். அத நான் நல்லாவே பார்த்தேன். காலங்காத்தால ஒரு வானரம் என்ன தாக்குச்சு. அதுக்கப்புறம் மொத்த ஆடையும் திருடு போச்சு. இந்த கோத்வால் எதுக்கு தான் இருக்கான்னு தெரியல எனக்கு. அப்படி ஒருத்தன் இருந்து எப்படி திருடு போகுது? மகாராஜா, மகாராஜா, மகாராஜா. வேலைக்காகாதவன். நான் அவனை விட மாட்டேன். மகாராஜா கிட்ட இத பத்தி பேச போறேன். அவனை விட போறதில்ல. விட மாட்டேன், விட மாட்டேன். வணக்கம் பண்டிதரே. வணக்கம் பண்டிதரே. வணக்கம் பண்டிதரே. வணக்கம் குருவே. ஒருவேளை இந்த திட்டமெல்லாம் இவனோடது தானா? மொத்த ஆடையும் திருடிட்டு இப்ப என்ன கேலி பண்ண வந்திருக்கானோ? பண்டித ராமகிருஷ்ணரே, சொல்லுங்க குருவே. இந்த பைக்குள்ள என்ன இருக்கு? தினமும் இருக்குமே, அதேதான். அதான் என்னன்னு கேக்குறேன். கிரந்தங்கள் குருவே. ஓ, அப்படின்னா என் ஆடைகளை திருட்டது இவன் இல்லையா? ஆனா என்ன ஆச்சு? நீங்க கொஞ்சம் கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு. அது என்னன்னா, இப்ப எங்க குருஜிட்ட ஒரே ஒரு ஜோடி ஆடை மட்டும்தான் இருக்கு. ஏன் இப்படி கேலி பண்றீங்க தனி? எல்லா மனுஷங்களும் ஒரு ஜோடி ஆடையை தான் உடுத்திப்பாங்க. இல்ல பண்டித ராமகிருஷ்ணரே, தனி சொல்ல வர்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, குருஜி கிட்ட இப்ப வெறும் ஒரு ஆடை மட்டும்தான் இருக்கு. இனி வருங்காலங்களுக்கு அவர் அதை மட்டும் தான் போட்டுக்கணும். ஏன் குருவே? ஒருவேளை நீங்களும் அம்மா மாதிரியே ஏதாவது விரதத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? இல்ல பண்டித ராமகிருஷ்ணரே, குருஜி எந்த விரதத்தையும் ஆரம்பிக்கவே இல்ல. குருஜியோட எல்லா ஆடைகளும் திருடு போயிடுச்சு. என்ன? அச்சோ, கேட்கவே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா எப்போ, எங்க, எப்படி, ஏன்? பண்டித ராமகிருஷ்ணரே, சொல்லுங்க குருவே. நீங்க வேற வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதீங்க. சரிதான். ஏற்கனவே ரொம்ப எரியுது. சரி, இப்ப நீங்க எதுக்காக வந்தீங்க அத சொல்லுங்க முதல்ல. தினமும் எதுக்காக வருவனோ அதுக்காக தான் குருவே. எதுக்காக வருவீங்க? கிரந்தத்தை மொழிபெயர்க்கணும் குருவே. உங்களுக்கு ஞாபக மறதி அதிகமாயிட்டே போகுது. ரொம்ப சரியா சொன்னாரு. ஓ,
வணக்கம் குருமாதா. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இன்னைக்கு நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நான் சுவாமிக்காக ரசம் பண்ணிருக்கேன். இத முதல்ல சுவாமி சாப்பிடட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கும் தனிமணிக்கும் இந்த ரசத்தின் பிரசாதத்தை வழங்குறேன். நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. இது என்னுடைய பாகியம். உங்களுடைய சுவாமி, உங்களுடைய பிரபுவால எனக்கும் இன்னைக்கு குடிக்க ரசம் கிடைக்க போகுது. வருணமலா, முதல்ல நீ எனக்கு அந்த ரசத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உன் படையில ஆரம்பி. நான் ராமகிருஷ்ணனோட உட்கார்ந்து ரசத்தை குடிக்கிறேன். கட்டளைப்படியே சுவாமி. போ. பண்டித ராமகிருஷ்ணரே, குருவே, முதல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து ரசத்தை ருசிப்போம். அப்புறம் நிதானமா உங்க வேலையை கவனிப்போம். நீங்க உட்காருங்க. தனிமணி, குருஜி. கொஞ்சம் என் கூட உள்ள வரீங்களா? நீங்க இங்கே இருங்க. குருஜி உங்களை அழைச்சாரு. சீக்கிரம் போங்க 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 போங்க. சரி, இப்ப போறேன். சுவாமி, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? நானா? இல்லையே. வரணுமல, நீ எனக்கும் பண்டித ராமகிருஷ்ணருக்கும் முதல்ல தண்ணி கொண்டு வா. இதோ. சரி சரி சரி. இந்தாங்க குருஜி, ரசம் வந்துருச்சு. குருஜி, அது இல்ல, இது எடுத்துக்கோங்க. ஓஹோ. பண்டித ராமகிருஷ்ணரே, எடுத்துக்கங்க. அந்த ரசம் உங்களுக்கு தான். சரி சரி குருவே. என்னது இது? எடுங்க. சுவாமி, தண்ணி. ஆஹா, என்ன வரணுமலா இது? இப்ப எதுக்கு தண்ணி கொண்டு வந்த? தண்ணி குடிச்சு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா ரசத்தை எங்க இருந்து குடிக்கிறது? நீ எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ. ஆனா நீங்க தானே. ஆமா, கொண்டு வர சொன்னதும் நான் தான். இப்ப எடுத்துட்டு போக சொல்றதும் நான் தான். போயேன். சரிங்க. நீ ரசம் குடிச்சு முடி, அதுக்கப்புறம் குடிக்க தண்ணி கூட கிடைக்காது. பண்டித ராமகிருஷ்ணா. எடுத்துக்கங்க பண்டித ராமகிருஷ்ணரே. சரி குருவே. எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. எடுத்து குடிங்க ராமகிருஷ்ணரே. அட, ரசம் குடிக்க என்ன இவ்வளவு யோசனை? எடுங்க எடுங்க எடுங்க. குடிங்க குடிங்க குடிங்க. ரசம் பிரமாதமா இருக்கு குருவே. பண்டித ராமகிருஷ்ணரே, இவ்வளவு காரம் உள்ள ரசம் உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாமலே போச்சு. இல்ல இல்ல குருவே, ரசத்துல காரம் அதிகமாலாம் இல்ல. இந்த காரம்லாம் எனக்கு சாதாரணம். அப்பா, குருமாதா இதுல போதுமான அளவு காரம் தான் போட்டிருக்காங்க. நீங்களும் குடிச்சு பாருங்களே. குடிங்க குடிங்க.
குடிங்க பண்டித ராமகிருஷ்ணரே. அட அது என்ன? எது? எங்க என்ன எங்க? இப்போ இல்ல, எனக்கு அங்க ஏதோ இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அது குரங்கா இருக்கும். காலையில ஒரு குரங்கு வந்துச்சுப்பா. அது படுத்துன பாடு இருக்கு. ஓஹோ, என்னோட பரம்பரை வேட்டியல்ல, கிழிச்சிருச்சு, கந்தலாயிருச்சு. கோமணம் பாதுகாப்பா இருக்குல்ல குருவே? ஒண்ணுதான் இருக்கு, அதையும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா. சரி, அது இருக்கட்டும். நீ குடிய, நீ குடிய. ரசம். இங்கிட்டு போ. போ போ. இங்க பழம்லாம் எதுவும் கிடைக்காது. போ, மரத்துல இருந்து பறிச்சு சாப்பிடு. போ, இங்கிருந்து ஓடு. அட ஐயா, பாவம் இந்த அப்பாவி குரங்குக்கு நாணயங்கள் கொடுத்தாதான் பழம் கிடைக்கும்னு தெரியுமா என்ன? இதுங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பழங்களையும் கடவுள் எல்லாருக்காகவும் படைச்சிருக்காங்கன்னு நினைக்குங்க. பாரு, அங்கேயே இரு, கீழே மட்டும் வந்துடாத. ஐயோ, என்னோட பழங்கள், என் பழங்கள்லாம் எங்க போச்சு? அட, ஒரே நொடியில எல்லா பழங்களும் எப்படி காணாம போச்சு? ஆமா பட்டு, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா இந்த அளவுக்கு வேகமா யாரால திருட முடியும்? என்னோட இனிப்புகள் எதையும் காணுமே, எல்லாம் எங்க போச்சு? நான் குரங்குகளை விரட்டிட்டு வர்றதுக்குள்ள என்னோட இனிப்புகள் எல்லாம் யாரும் திருடி இருக்காங்க. அட கடவுளே, என் கடையில இருந்த பூக்கள்லாம் எங்க போச்சு? அட கடவுளே, என்னோட கடையில இருந்து யாரோ ஆடைகளை திருடிட்டு போயிருக்காங்க. யார் அது? யார் இதை பண்ணாங்க? இது தனிமணியோட குரலாச்சே. ஐயோ ஆண்டவா, எல்லாரும் சௌக்கியமா தானே இருக்காங்க? சுவாமி, அது என் சிஷியர்களோட குரல். எந்த சிசுக்களோட குரல் சுவாமி? என்னோட சிஷியர்களோட குரல். ஓ, தனிமணியா? ஆனா அவங்க ரெண்டு பேரும் அழற மாதிரி இருக்கு. உண்மைதான். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் முடிக்கவே இல்ல. ஓ, நான் அவனுங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என்ன கொடுத்துட்டு இருக்கீங்க சுவாமி? ஒரு மந்திரத்தை சொல்ல கொத்து கொடுக்கறேன். மந்திரத்தை சொல்லவா? ஆனா உங்களோட தொண்டைக்கு என்னாச்சு சுவாமி? சொல்லி கொடுத்ததுல போயிருச்சு. நீங்க 3 பேரும் என்ன பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? வா, வந்து நீயே பாரு. எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க? திருப்தி சுவாமி, நல்லா பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு நம்பிக்கை வந்ததா? நம்பிக்கையா? சுவாமி, நான் உங்களை சந்தேகப்படுறது சாத்தியமே இல்ல. சந்தோஷம். இப்ப போ, நான் இன்னும் பயிற்சி கொடுக்கணும். சரி, பண்ணுங்க.
குருஜி வேண்டாம். துரோகிகளா, குருஜி குருஜி வேணாம். எத்தனை நாளா கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தீங்கடா என்ன இப்படி பழி வாங்குறதுக்கு? இல்ல தவறில்ல குருஜி, எங்களை தயவு செஞ்சு நீங்க மன்னிச்சிருங்க. அடே முக்காளுங்க, இருந்த ஒரு வேட்டியில இப்போ ரசம் கொட்டிருச்சேடா. இப்ப நான் அரசவைக்கு பரம்பரை வேட்டின்னு அந்த கிழிஞ்ச வேட்டியை கட்டிட்டு போகணுமா? குருஜி நீங்க கவலைப்படாதீங்க, உங்க வேட்டியை கழட்டி கொடுங்க, நாங்க துவைச்சு தரோம் குருஜி. வேட்டியை கொடுங்க குருஜி. எங்களை அடிக்காதீங்க, எங்களை விட்டுடுங்க குருஜி. அப்படியா? அடே, நீங்க கேக்குறத பார்த்தா இதையும் கிழிச்சு தான் கொடுப்பீங்க போல இருக்கு. விடுங்களா, இன்னைக்கு உங்களை. கோத்வால் அவர்களே, மந்திரியாரு, நம்ம நகரத்துல நிறைய திருடு நடந்துட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியலையே. அப்போ அது உங்களுக்கு தெரியாது. மந்திரியாரே, நான் தூங்கிட்டு இருந்தேன். சேவகன் வந்து எழுப்புனா உடனே நான் இங்க வந்துட்டேன். கோத்வால், இங்க நகரத்துல நிறைய திருட்டு நடந்துகிட்டு இருக்கு. நீங்க என்னன்னா தூங்கிட்டு இருக்கீங்க? தூங்கிட்டு இருந்தேனா? இல்ல மந்திரியாரே, நான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க தப்பா நினைச்சிட்டீங்களா? ஆமா. இல்ல மந்திரியாரே, நான் சிந்திச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா மகாராஜா கட்டளை வந்ததுனால நேரா நான் மாளிகைக்கு கிளம்பி வந்துட்டேன். வெளியில வரும்போது கொஞ்சம் கூட்டத்தை பார்த்தேன். போய் என்னன்னு பார்க்கலாம் தான் நினைச்சேன். ஆனா மந்திரியாரே, நேரமானதுனால நேரா நான் இங்க வந்துட்டேன். இங்க பாருங்க கோத்வால், நான் உங்களை கடைசி முறையை எச்சரிக்கிறேன். வணக்கம் மகாராஜா வாழ்க. மகாராஜா வாழ்க. மகாராஜா, நீங்க என்ன உடனே வர சொல்லியிருந்தீங்களா? ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா? ஆமா மந்திரியாரே, மகாராணி சின்னாதேவி அம்மா வீட்ல இருந்த விலை உயர்ந்த பொக்கிஷத்தோட ஒரு ரதம் வந்துட்டு இருக்கு. அதனால நீங்க அவங்கள எல்லைக்கு போய் முழு மரியாதையோட மாளிகைக்கு கூட்டிட்டு வரணும்னு விரும்புறேன். சரி மகாராஜா, உங்களோட கட்டளை கண்டிப்பா நிறைவேற்றப்படும். ரொம்ப நன்றி. கோத்வால், வாங்க போலாம். சரி மந்திரியாரே. குருவும் பண்டிதர் ராமகிருஷ்ணரும் ஏன் இன்னும் இங்க வரல? மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வந்துட்டாரு. வணக்கம் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, மறுபடியும் தாமதமா? மன்னிச்சிருங்க மகாராஜா, ஆனா அந்த மித்தில அரசர் அன்பளிப்பா வழங்கின அந்த தங்க பாத்திரம் திருடு போயிடுச்சு. என்ன? இதுல எந்த தப்பு எதுவும் இல்ல மகாராஜா. திருநவங்க ரொம்பவே புத்திசாலியான திருடுங்க. என் வீட்டுல இருந்து மட்டும் இல்ல, குருவோட வீட்லயும் திருடு போயிருக்கு. அவருடைய எல்லா ஆடைகளும் திருடு போயிருக்கு மகாராஜா. குருவோட வீட்லயும் திருடு போயிருக்கா? ஆமா. இங்க பாருங்க, ஆடைகள் இல்லாம சபைக்கு வர முடியாதுல்ல, அதனாலதான் அவர் இன்னும் சபைக்கு வரவே இல்லை. பாவம். மழை வந்தாலும் சரி, புயலே வந்தாலும் சரி, விஜயநகரத்தோட ராஜகுரு தத்தாச்சாரியார அரசவைக்கு வரவிடாம எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. என்ன நடக்குது மந்திரியாரே? மகாராஜா, நேத்து என்னோட எல்லா ஆடைகளும் திருடு போயிடுச்சு. அப்படி இருந்தும் நான் நேரத்துக்கு வந்திருக்கேன். இருந்தது இந்த ஒரு வேட்டி தான் மகாராஜா, என்னோட பாரம்பரிய வேட்டி, என்னோட கொள்ளு தாத்தாவோட வேட்டி. இந்த வேட்டிய கூட ஒரு துஷ்ட வானரம் கிழிச்சு எரிஞ்சிருச்சு. வேட்டி கிழிஞ்சிருந்தாலும் அதையும் கட்டிக்கிட்டு வந்துட்டேன் மகாராஜா. என்னோட மானத்தை பணைய வச்சு இங்க வந்திருக்கேன் மகாராஜா. காரணம், அரசவைக்குன்னு இருக்கிற மாண்பு முக்கியம். ஒருத்த கடமை தவறக்கூடாது மகாராஜா. இந்த விஜயநகரத்தோட பொறுப்பு மிகுந்த, கடமை மிகுந்த ஒரு குடிமகனா இருக்கிறதுல பெருமைப்படுறேன். நிச்சயமா குருவே, நீங்க சொல்றது உண்மைதான். நீங்க உங்க இடத்துல போய் உட்காருங்க. ரொம்ப நன்றி மகாராஜா.
பாக்குறீங்க? திருடு போனது என்னோட ஆடைகள் தான், என்னோட கடமை உணர்ச்சி இல்ல. அற்புதம் குருவே. கோத்வால் அவர்களே, இந்த திருட்டை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? மகாராஜா, அமைதி, எல்லாரும் அமைதியா இருங்க. உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? மகாராஜா, என்னுடைய எல்லா பூக்களும் திருடு போயிடுச்சு. மகாராஜா, என்னுடைய எல்லா இனிப்புகளும் கூட திருடு போயிடுச்சு. மகாராஜா, என்னோட பழங்கள் எல்லாம் திருடு போயிடுச்சு. என் கடையில இருந்து யாரோ ஆடைகளை திருடிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. ஒவ்வொருத்தரா வந்து நடந்ததை தெளிவா சொல்லுங்க. நில்லுங்க. தூம்கேது, என்னாச்சு மந்திரியாரே? நான் ஒரு முக்கியமான காரியத்தை பண்ணணும். அங்க புதர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. நீ இங்கே இருந்து பெட்டியை கண்காணிச்சிட்டு இந்த பெட்டியில பொக்கிஷங்கள் இருக்கு, அத பத்திரமா விஜயநகரத்தோட மகாராணி சின்னாதேவி கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எனக்கு தெரியும் மந்திரியாரே, நீங்க கவலைப்படாம போங்க. மந்திரியாரே, அனுமதி தந்தீங்கன்னா பக்கத்துல வரலாமா? வரட்டுமா? மந்திரியாரே, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இப்பவே சிகிச்சை அளிக்கிறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. சிவா 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 சிவா. அங்க பாம்பு இருந்துச்சு. என்னோட ராஜ்யத்துல இவ்வளவு திருட்டு நடந்திருக்கா? அதுவும் எல்லாம் ஒரே நேரத்துல. ஆச்சரியமா இருக்க. ஆமா மகாராஜா, பழக்கடைக்காரருக்கு நடந்த விஷயத்துக்கு நானே ஒரு சாட்சிதான். எல்லாமே என் கண் முன்னாடியே தான் நடந்தது. இவரோட கடையில இருந்த எல்லா பழங்களும் ஒரே நொடியில எப்படி மறைஞ்சு போச்சுங்கிறத நான் பார்த்தேன். அதுல ஏன் ஆடைகளையும் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் என்னோட வீட்லயும் நடந்தது மகாராஜா. மிथिला அரசர் பாஸ்கருக்காக அன்பளிப்பா கொடுத்த அந்த தங்க பாத்திரம் திடீர்னு காணாம போயிடுச்சு. மகாராஜா, இது யாரா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலியான திருட. இந்த பிரச்சனை நம்மளுடைய விஜயநகரத்துக்கு ரொம்பவே முக்கியமான பிரச்சனை மகாராஜா. கோத்வால் அவர்களே, இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? நீங்க என்னதான் நடவடிக்கை எடுத்தீங்க? மகாராஜா, நான் சீக்கிரமா போய் அந்த திருடனை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன் மகாராஜா. எனக்கு அனுமதி கொடுங்க மகாராஜா, நான் இப்பவே போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வரேன். சீக்கிரமா போங்க. மந்திரியாரே. போங்க. மந்திரியாரே. மகாராஜா, அந்த திருடனை பிடிக்க கோத்வாலுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க. கட்டளைப்படியே மகாராஜா. அந்த திருடனை என் முன்னாடி நிறுத்துங்க. உத்தரவு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த திருடனை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். உங்களோட பொருட்கள் உங்களுக்கு கண்டிப்பா திரும்ப வந்து சேரும். நன்றி மகாராஜா, ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க வரோம் மகாராஜா. மந்திரியாரே. மகாராஜா,
இன்னைக்கான சபையை ஆரம்பிக்கலாம். கட்டளைப்படியே மகாராஜா. மகாராஜா வணக்கம். என் பேரு சம்புராவ். வணக்கம் மகாராஜா, நான் வைராஜ் ராவ். வணக்கம். சரி சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? மகாராஜா, வைராஜ் ராவ் என் பக்கத்து வீட்டுக்காரன். ஆனா எப்பவும் என் பசுமையான நிலத்தை பார்த்து பொறாமப்படுறான். அதனால இவனோட ஆடுகளை என் நிலத்துல மேய விட்டுட்டான். மகாராஜா, அதனால என்னோட எல்லா விளைச்சலும் நஷ்டமாயிடுச்சு. என்னோட முழு 1 வருஷ உழைப்பு ஒரே நாள்ல நஷ்டமாயிடுச்சு மகாராஜா. இப்ப என் வாழ்க்கையை நடத்த என்கிட்ட எதுவுமே இல்ல. மகாராஜா, நீங்க தான் இதுக்கு நியாயம் வழங்கணும். சம்புராவ் அவர்களே, உங்களுக்கு நிச்சயம் நியாயம் கிடைக்கும். அப்புறம் ஐயா, நீங்க உங்களோட தரப்புல ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மகாராஜா, நான் வேணும்னே தெரிஞ்சே என்னோட ஆடுகளை இவரோட நிலத்துல விடல. நடந்த எல்லாமே எனக்கு தெரியாம தான் நடந்தது. ஆடுகள் அப்பாவியான ஜீவன்கள், அதுங்களுக்கு சரி தப்பு எதுவுமே தெரியாது. அதனாலதான் அதுங்க இவரோட நிலத்துல இருந்த பயிரையெல்லாம் அழிச்சிடுச்சுங்க. மகாராஜா, இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல. நடந்த எல்லாமே எனக்கு தெரியாம தான் நடந்தது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.